வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு காலகட்டம் ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இது நடந்தால் என்ன ஆகுறது, என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே நடக்கும். அதாவது மக்கள் ஒரு ஐடியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஐடியிலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க. நமக்கு இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். அந்த மாதிரி நான் கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த ஒரு வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். இங்கே அமெரிக்காவில் அந்த கெரியரே ஸ்விட்ச் பண்ணலாமா, அதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படி இன்னொரு வேலையை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழும். ஏன்னா சில பேருக்கு ஐடியில் இருந்தாலுமே அவங்களோட ஆம்பிஷன், நோக்கம் இல்லை அவங்களோட ஃபியூச்சர் பிளான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கெரியர் ஸ்விட்சிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கெரியர் ஸ்விட்ச் பண்ண ஒரு நபர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு அருமையான வீடியோ கொடுத்துருக்காங்க. அவங்க NIW பற்றி விரிவான ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் வியூவராக தான் எனக்கு ராஜா ப்ரோ அவர்களை தெரியும். இப்போ ஒரு நல்ல நண்பராக இருக்காங்க. ராஜகோபால் சங்கரநாராயண் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் தான் இன்றைக்கி இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ராஜா ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது இரண்டாவது வீடியோ, ஆனால் முதல் வீடியோ ஒரு முத்தான வீடியோவாக கொடுத்தீங்க. இன்னைய வரைக்கும் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த NIW பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்துருந்தாரு உங்கள் நண்பர் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பற்றி பேசுறதுக்கு. கண்டிப்பாக நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், இது இங்கெல்லாம் ஒரு ஃபோனில் கெரியரை ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் கெரியரை ஸ்விட்ச் பண்ணுறது, IT to நான் IT போகிறதுலாம் நான் கேட்கும்போது, எழுதி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், பேசும்போது நல்லாயிருக்கும். ஆனால் செயல்பாட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்க முடியுது. ஸோ அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் ஏற்கனவே அந்த ஒரு துறை மேலே நீங்கள் ஈடுபாடோடு இருந்தீங்களா, இல்லை இங்கே இல்லை நமக்கு IT சரி வராது, ஸ்விட்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா எல்லாருக்கும் சொல்லணும். இதை கேட்கறவங்க எல்லாருக்கும் அது புரியணும்ன்றத நான் முக்கியமா நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் பண்ணது ஐடியை ரிஜெக்ட் பண்றதுக்காக இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா, இல்ல யூஎஸ்ல நான் இருக்கேன்னா, அதுக்கு காரணமே ஐடி தான். ஸோ இந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது எல்லாமே கொடுத்தது. ஐடி நிறைய கொடுத்துருக்கு. ஆனா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா, இந்த சேஞ்ச் யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிக்காம மனசுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வளர்ந்ததெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்துல நிலக்கோட்டைன்னு ஒரு ஊரு. எங்க ஊரு பூ மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். தங்க நகை கடையும் ரொம்ப ஃபேமஸ். தங்கத்துல மச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்க வீடு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்னு சொல்லணும். அம்மா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழாசிரியையா இருந்தாங்க, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டரா. 92 to 97 டைம் அந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஸ்கூல் வயசுல இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாம் என்ரோல் பண்ணலன்னா போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி என்ரோல் பண்ணுவாங்க. நான் தான் கூட துணைக்கு போவேன், ஆட்டோல போவோம். அந்த நாள்லாம் இன்னும் அப்படியே பசுமையா பதிஞ்சிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, நான் நிறைய குழந்தைங்க ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ சத்துணவு கிடைக்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு வந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் ஒரு சில பேர் நல்லா படிக்கிற பசங்க, ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கோ இல்ல ஸ்கூல் சப்ளைஸ், டெக்ஸ்ட் புக், நோட் புக் எல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா, நாங்க பெரிய வசதியான ஃபேமிலில இல்ல, மிடில் கிளாஸ் தான். அம்மா அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா டீச்சர். ஸோ அதனால நாங்களும் நிறைய எல்லாம் படிக்க வைக்க முடியல. ஸோ அம்மா சைலண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ்ட போய் இந்த மாதிரி இந்த பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இனிஷியலா அவங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க இந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்கூல் லெவல்ல மிடில் ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் பண்ணாங்க. அப்புறம் பசங்க அதிகமாக ஸ்கூல்ல இருந்து பூக்கடை மார்க்கெட்ல கடை வச்சிருக்கிறவங்க, டாக்டர்ஸ் அப்படின்னு போய் கேட்டு ஒரு டொனேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க, ஏன்னா மிடில் ஸ்கூல் தானே, 8th வரைக்கும் தான் இருக்கும்,
8th முடிச்சு போனதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணாங்க. நானே வந்து நிறைய பசங்களுக்கு 10th நல்ல மார்க் 470 80 எடுத்த பசங்களுக்கு நானே தமிழ்நாடு பாலிடெக்னிக்ல போய் சீட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் கவுன்சிலிங்க்கு அவங்க கூட போய் நல்ல காலேஜ் செலக்ட் பண்றது இதெல்லாம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லணும். ஆனா எனக்கும் பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல அதெல்லாம் நடக்காது. நீ நல்லா படிச்சு நீ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு கேம்பஸ் பிளேஸ் ஆகி ஒரு எம்என்சிக்கு போய் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே நம்மளோட கோலா இருந்தது. அதே மாதிரியே படிச்சு இன்ஜினியரிங் போய் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஐடிக்கும் போயாச்சு. சென்னைக்கு மூவ் ஆனோம். அப்புறம் சென்னையில தான் இன்னும் அம்மா அப்பா இருக்காங்க. என்னதான் ஐடில இருந்தாலும் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்தேன். நானும் ஐடிக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆனோடனே நானும் கொஞ்சம் பணம் டொனேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணேன். ஆனா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நல்லா திரும்ப ஹையர் எஜுகேஷன் பண்றது எப்படி அப்படின்னு. அப்புறம் மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்க, ஒரு பொண்ணு பிறந்தா. இலினாயில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. H1Bல இருந்துகிட்டே நான் ஃபுல் டைமா படிச்சேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி மாஸ்டர்ஸ் பண்ணா போதும், நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, நீட் இல்ல இது நெட் எக்ஸாம் சொல்லுவாங்க ப்ரொஃபசர்ஸ்க்கு, அது பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. அதான் பிளான், அதான் கோலா இருந்தது. அப்புறம் வந்து இங்க வந்தோடனே பார்த்தா யூஎஸ்ல வந்து மினிமம் எலிஜிபிலிட்டியே பிஹெச்டிட்டாங்க. அப்படிதான் வந்து நான் மாஸ்டர்ஸ் வந்து அடுத்து பிஹெச்டி பண்ணது. ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னா வந்து நீங்க H1B வந்துட்டோம், இங்க அவ்வளவுதான், இந்த வேலையை பார்த்துட்டோம் இல்லாம அது அந்த ஒரு விஷயம் உங்க உள்ளே இருந்ததுனால தான் நீங்க H1Bல இருந்துட்டே வந்து படிச்சிருக்கீங்க. நான் நிறைய பேர் தான் சொல்லுவேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது H1B H4 எந்த விசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கே படிக்கிறதுக்கு தடையே கிடையாது, உங்களால் முடியுங்கும் போது அதை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஐடில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி கிடையாது, இல்லவே இல்லை. மோர் லைக் வேல்யூஸ், எது வந்து நமக்கு லாங் டேர்மா என்ன தேவை, ஒரு தேடுதல்னு கூட வச்சுக்கலாம். அதுல இருந்து வந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்த ஒரு சேஞ்ச் தான். இதெல்லாம் ஓவர் நைட்ல நடக்கிறது கிடையாது. கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட சர்வீஸ்லாம் வந்து பெரிய விஷயம், பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம். என்னால் நினைத்து பார்க்க முடியுது. எங்கள் கால டீச்சர்ஸோட நினைவுகள் வந்து போகுது. ஏன்னா வந்து அவங்க செஞ்சதெல்லாம் வந்து அரும்பெரும் சேவை. எத்தனையோ குழந்தைங்களை வந்து படிக்க வச்சு அவங்க பெரியாரான பிறகும் அந்த மாதிரியான டீச்சர்ஸ் மட்டும் நம்ம மறக்கவே மாட்டோம், நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் மாதா பிதா குரு, தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம குருவை வந்து நம்ம தமிழில் சொல்கிறதே அதுக்காக தான். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு இப்போது லெக்சராக இருக்கீங்க இல்லையா, சீனியர் லெக்சரர் அண்டு ரிசர்ச்சில் இருக்கீங்க. வா. ஸோ இந்த ஒரு அதாவது வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, படிச்சிட்டீங்க. ஸோ அதன் பிறகு வந்து இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருந்தது, அது எனக்கு ஒரு முக்கியமாக தேவைப்படுது. கண்டிப்பா நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலஞ்சஸும் கூட இம்பார்ட்டன்ட் தான், ஹர்டில்ஸ் நான் ரெண்டுமே சொல்றேன். 40 இயர்ஸ்ல டிரான்சிஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு பிளானிங்கோட தான் நம்ம பண்ணணும். இப்போ உங்க ஃபேமிலி, அம்மா அப்பாவோட சப்போர்ட், அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபோட சப்போர்ட், இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பிக் டெசிஷன், கெரியர் டிரான்சிஷன் பண்றப்போ அவங்க தான் டைரக்டா இம்பாக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட பையன் இல்லாம நம்ம தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. அப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து திடமா நம்புற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த சோதனைகள் வந்தா கூட கண்டிப்பா கைவிடல நம்மள. நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹர்டில்ஸ் வந்து ஒரு மூணு ஃபேஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த பிளானிங் ஃபேஸ் ஆர் ரீஸ்டார்ட் ஃபேஸ்ன்னு சொல்றேன். அந்த ஃபேஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டே ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் படிச்சது. அங்கிருந்து தான் வந்து என்னோட பிளானிங், கெரியர் டிரான்சிஷன் பிளானிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பக்கம் ஐடி ஜாப், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல 37 வயசுல உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது, அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்தது இனிஷியல்ல. அப்புறம் H1Bல இருக்கும்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்காது. ஃபுல் டியூஷன் வேவர்லாம் வந்து நீங்க வாங்க முடியாது, அந்த விசா அலோவ் பண்ணாது. அதனால வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு $35,000 செலவாச்சு. எல்லாமே என்னோட சேவிங்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து இதுல போட்டேன். அப்ப வந்து அது பெரிய விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி. பிளஸ் வீக்கெண்ட்ஸ் கிடையாது, வீக்கெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, வெக்கேஷன்லாம் சான்ஸே கிடையாது. அப்புறம் ஒய்ஃப் H4ல இருந்தாங்க, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, கிரீன் கார்டு ப்ராசஸிங். ஸோ H4ல ஒர்க் பண்ண முடியாது. நான் மட்டும்தான் சிங்கிள் ஃபேமிலி, நான் என்னோட இன்கம் சோர்ஸ் நம்பிதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இப்ப திரும்பி பார்த்தா வந்து என் பொண்ணுக்கு 2.5 வயசு 3 வயசு தான் இருந்தது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால ஐ திங்க் எங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆனாலும் இப்ப நினைச்சு பார்த்தா இந்த வயசுல அவளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் பண்ணலன்ற வருத்தம் கண்டிப்பா இருக்கு. அது ஒரு சாக்ரிஃபைஸ். அப்புறம் இன்னொரு பெரிய சேலஞ்ச் விச் டர்ன் டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூமிங்டன் இல்லினாய்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்கிறப்போ அப்போ வந்து டாலஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிடுச்சு, வேற ப்ராஜெக்ட்ல போட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சாய்ஸ் இருந்தது. கண்டினியூ பண்றதா எஜுகேஷனை, இல்ல ஸ்டெபிலிட்டி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு அப்புறமா நம்ம முடிச்சுக்கலாமான்னு. ஆனா என்னன்னா எல்லாம் முடிச்சிட்டோம், அந்த லாஸ்ட் 1 செமஸ்டர்ன்றப்ப நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தேன். அது என்னன்னா நான் எஜுகேஷன் சூஸ் பண்ணேன். சரி என்னாலும் டிகிரியை முடிச்சிருவோம், ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டோம்னா டாலஸ் போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இலினாய்க்கு வந்து எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 2 கோர்ஸோ 3 கோர்ஸோ மிச்சம் இருந்தது. அப்போ வந்து ஒரு இதுல விட்டுட்டேன் வேலைய. அப்போ வந்து ஹோப் மட்டும்தான் ஒரே இது. எப்படியோ நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணேன். ஆனா அந்த டைம்ல வந்து ஜிஆர்இக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த டைம்ல தான், ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் கிடைச்சிருச்சு. கிடைக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இதுக்கு. சரி மாஸ்டர்ஸ் முடிச்சு அடுத்து என்ன பண்ணுன்றப்ப பிஹெச்டி. அப்ப அந்த பிஹெச்டிக்கு வந்து ஜிஆர்இ எக்ஸாம் வேவ் ஆஃப் பண்ண மாட்டாங்க, டோஃபல் எக்ஸாம் பண்ணிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஸோ அது அந்த டைம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மாஸ்டர்ஸ் ஒரு கெரியர் டிரான்சிஷனுக்கு. சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்கம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் க்ளோஷர். செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா ரெசிலியன்ஸ் சொல்லலாம், இல்ல சர்வைவல்னு சொல்லலாம். இது வந்து என்னோட பிஹெச்டி டேஸ். லேட் 30s பிஹெச்டி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வந்து ஆக்சுவலா இன்ஃபேக்ட் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் என் ஏஜ்ல தான் இருந்தாங்க. ஆனா என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட பிஹெச்டி பண்றது. என் கூட இந்த ஏஜ்ல இருந்தவங்க கூட பெருசா ஃபேமிலி யாருக்கும் இல்ல. ஏன் வந்து நீங்க பிஹெச்டி ஸ்டைஃபன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட லைவ்லிஹுட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அது லாவிஷா தான் இருக்க முடியாது. ஆனா ஒரு ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டு தான். நான் அதனால என்ன பண்ணேன், ஒரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, F1 விசால வர்றது பதிலாக J1 விசால வந்தேன். ஏன்னா F1 வந்து நீங்க இட்ஸ் ஈக்குவல் டு H1B மாதிரின்னு வச்சுக்கலாம். H4 ஒர்க் பண்ண முடியாது. பட் J1 வந்து L1க்கு ஈக்குவல், நாட் டைரக்ட்லி ஈக்குவல். ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். J2ல ஒர்க் பண்ணோம். அதனால வந்து நான் J1 விசா எடுத்தேன். ஒய்ஃப் வந்து ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து என்னோட யூனிவர்சிட்டிலேயே வந்து டே கேர்ல ஒர்க் பண்ணாங்க. ஆனா அதனாலதான் எங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. குழந்தைங்களை டே கேர்ல போட்டுட்டு இன்கமும் மேனேஜ் பண்ண முடியும். சேலரி எல்லாம் வந்து ஸ்டைஃபன் ரொம்ப மாடஸ்ட்ங்க. ஒய்ஃபுக்கும் வந்து பெரிய டே கேர்லாம் வந்து நிறைய எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. இதுவும் கடந்து போகும்ன்றதுலதான் பிளான் பண்ணி அப்படி நல்லா ஓட்டிட்டோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு 3 years. நானும் வந்து டிசர்டேஷன் எண்டட் சைட்டும்பாங்களே, டிசர்டேஷனுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். இந்தியால ஐடி டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒர்க் பண்ண கம்பெனில எல்லாம் பேசி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பதான் வந்து கோவிட் வந்துச்சு. யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒய்ஃபுக்கும் ஜாப் இல்ல, இன்கம் சோர்ஸ் இல்ல. அப்புறம் வேற பையன் வேற பிறந்தான். ஸோ ஃபேமிலி ஆஃப் 4 ஆயிடுச்சு. எந்த ஒரு சர்டனிட்டியும் இல்லை. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே திரும்ப போயிட்டோம். ஆனா வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஏற்கனவே இந்த மாதிரி 0ல ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ இந்த தடவை அது கொஞ்சம் பெருசா இம்பாக்ட் பண்ணல. சரி ஓகே பண்ணிடலாம். என்ன ஒரு 6 months டிலே ஆச்சு. நான் 4 வருஷத்துல முடிக்கணும்னு நினைச்சது ஒரு 4.5 வருஷம் ஆச்சு. நான் வந்து இது எல்லாத்தையும் ஒரு டிராஜடி மாதிரி பார்க்கல, நான் வந்து ரியாலிட்டியா பாக்குறேன். அந்தந்த ஃபேஸ்ல நமக்கு வந்து ரியாலிட்டி அப்படியே நின்னு போகல. நாங்க அப்படியே ஸ்லோவா அதுல இருந்து மூவ் ஆனோம். அப்ப ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா அது ஆஸ்டினுக்கு மூவ் ஆனது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 8-10 years வந்து ரியல் ஜாப்ல ஒர்க் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐடில இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா சோ அது நான் ஜாபா கூட கன்சிடர் பண்ண முடியாது. சோ அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். நியூ சிட்டிக்கு மூவ் ஆறது. அப்ப வந்து இந்த கலிபோர்னியால இருந்து மக்கள் எல்லாம் இங்க மூவ் ஆனாங்க. அப்ப வீடு கிடைக்கிறதே கஷ்டமா இருந்தது. அது போக அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியானால இருந்து டெக்சஸ் கரிக்குலம் சேஞ்ச், பிளஸ் உங்களுக்கு கோவிட்ல இருந்து ஆன்லைன் டு இன் பர்சன் சேஞ்ச். சோ அது ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். சோ அதான் வந்து ரியாலிட்டி வந்து இப்படிதான் இருக்கும். இது என்னோட ஜேர்னி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய, சேலஞ்சஸ் நிறைய. வா, சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து உங்களோட அந்த லைஃப் ஜேர்னியை பார்க்கும்போது யூஎஸ்ஏ வந்து நார்மல்
நான் பார்த்த மக்கள் நிறைய மக்கள் பார்த்தும்போது அது ஒரு அப்படியே ஃப்ளோவாக போயிட்டுருக்கும், அப்படியே வந்து ஒரு ஆற்று நீர் மாதிரி அப்படியே ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, அப்படியே அருவி மாதிரி திடீர்னு உழுவுறீங்க, எங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரில, அடுத்தது அடிச்சுட்டு போகிறீங்க. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட உங்களுக்கு சேலஞ்சஸ் நிறையா இருந்திருக்கு. அது எல்லாமே தைரியமாக வந்து எல்லா கதவும் 3 நாள் நமக்கு ஒரு ஜன்னல் திறக்கும்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்க பாருங்கள். அங்கே சொன்னோம், கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கும் மிகப்பெரிய அவங்க சப்போர்ட் இல்லைனா முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே வந்து நீங்க சரியா சொன்னீங்க. நான் எந்த இடத்துலையுமே வந்து என் ஒய்ஃபுக்கு பெருசா கிரெடிட் கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க சொன்னது 100% ட்ரூ. அவங்க இதுக்கு சைன் அப் பண்ணல. சிம்பிளா சொல்லணும்னா கல்யாணம் பண்ணும்போது நான் ஐடில இருந்தேன், சரிங்களா? ஆமா, மேபி இப்படி இருந்தா கல்யாணம் கூட பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா நிறைய சாக்ரிஃபைசஸ் நிறைய என்ன விட அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும். தேங்க்ஸ் சொன்னதே கிடையாது என் ஒய்ஃபுக்கு. இது மூலமா நான் அந்த தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். சூப்பர் ராஜா ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா வந்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அதான் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதோ இருக்கும். நம்மளோட அந்த குறிக்கோளை நோக்கி தைரியமாக நம்ம நடை போட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது ராஜா ப்ரோ வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நீங்கள் இல்லினாயில் ஆரம்பித்த அந்த உங்களோட ஸ்டோரி வந்து இன்றைக்கி டெக்சாஸ் ஆஸ்டினில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் உள்ளே போகும்போது அங்கே ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா? இல்லை அது ஏன்னா நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துருப்பீங்க, ஜாப்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்ட்ராஸ்டான ஜாபுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே எப்படி இருந்தது? அது கரெக்டா, ரொம்ப நல்ல கேள்வி பிரேம் ப்ரோ. அதாவது ஐடில இருந்துட்டு அகடமிக்ஸ்க்கு மூவ் ஆனது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரியல் சேலஞ்ச். ஜிஆர்இ எழுதுறதோ, ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஒரு பிஹெச்டி சீட் வாங்குறதோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஐடியும் அகடமிக்ஸும் டிஃப்ரெண்ட் பால் கேம், என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஐடி வந்து இட்ஸ் அ ஃபார் ப்ராஃபிட், யூனிவர்சிட்டி இது வந்து நான் ப்ராஃபிட் இல்ல. இது இங்க வந்து அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாமே ஃபார் ப்ராஃபிட் தான். பட் இங்க வந்து இதோட இதுவே வேற, வேல்யூ சிஸ்டமே வேற. நான் மாஸ்டர்ஸ் படிக்கும் போதே என் ஃப்ரெண்டு வந்து என் கூட படிச்சவன் இப்ப என்ஐடி மணிப்பூர்ல டிபார்ட்மெண்ட் சேரா இருக்கான். அவன் ஜெர்மனில பிஹெச்டி பண்ணான். ஸோ நான் மாஸ்டர்ஸ் பண்ணும்போதே அவன் கூட பேசி எப்படி பிஹெச்டி பண்றது அப்படின்னு ஒரு ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருந்தேன். இந்தியாவில் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் கூடயும் கொஞ்சம் டச்ல இருந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது யூஎஸ்ல இருக்கிற பிஹெச்டியே டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூரோப்பும் இந்தியாவும் சிமிலர், 3 years நிறைய கோர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா யூஎஸ்ல வந்து உங்களுக்கு 5 years உங்களுக்கு கோர்ஸ் மட்டுமே 4 years பண்ணும். ஆல்மோஸ்ட் 100 credits பண்ணும் நீங்க கோர்ஸ் ஒர்க்கே. அதுக்கப்புறம் தான் நீங்க ரியல் ரிசர்ச் உங்க டிசர்டேஷன் புக் எழுத முடியும். நீங்க கோர்ஸை முடிச்சு குவாலிஃபைங் எக்ஸாம் முடிச்சு கேண்டிடேட் ஆகி டிசர்டேஷன் சப்மிட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணணும். அவ்வளவு பெரிய ப்ராசஸ். அது எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு நல்ல லேர்னிங். ஜாயின் பண்ற வரைக்குமே தெரியல. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் புரிஞ்சது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஎஸ்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் டு என்டர் இன்டு அகடமிக்ஸ் இஸ் பிஹெச்டி. அதாவது எப்படி சொல்றது, டீச்சிங்க்கு போனா அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப டீச்சிங்க்கு வந்து நீங்க பிஹெச்டி முடிச்சாதான் நீங்க டீச் பண்ண முடியும் கிளாஸ். சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஐடில இருந்து அப்படியே நிறைய ஸ்கில்ஸ் யூ கேன் யூட்டிலைஸ், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். டெஃபினட்டா யூஸ் ஆகும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் நம்ம திங்ஸ். நான் என்னோட பிஹெச்டியே வந்து நான் வந்து கேன்வான் போர்ட்ல தான் பண்ணேன். இதெல்லாம் டன், இது டூயிங், அப்படிதான் ஸ்டிக் நோட்ஸ் போட்டு என்னோட ஒவ்வொரு சாப்டர் எல்லாம் மூவ் பண்ணி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபார் சம்ஒன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால டைம் மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பிஹெச்டி பண்றது. ஒரு டிரான்சிஷனுமே வந்து கிளீனாக எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயமும் கரெக்டாக சொன்னீங்க, எந்த ஒரு லேர்ன் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு வந்து அது நம்ம கை கொடுக்கும். அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணும்போது அதோட ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேர்னிங்கை நான் நினைக்கிறேன். அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கண்டிப்பாக அது ஒரு பொட்டி தான். ஸோ நமக்கு ஒவ்வொரு லேர்னிங்கும் நிறைய பொட்டி நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டில் வந்து உங்கள் லைஃபும் சரி ஐடியில் உள்ளவங்களும் சரி லேர்னிங்கிறது முடிவு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஆப்வியஸாக அப்படி தான் வந்து போகணும். லைஃப் இஸ் அ லேர்னிங் தான் throughout the life. I think நம்ம எந்த ஃபீல்ட்லயுமே பிரேம் ப்ரோ அந்த லைஃப் லாங் லேர்னிங்ன்றது வந்து மேபி அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டே கேர்ல கூட அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா புது குழந்தைங்க வந்துகிட்டே இருக்கும். புது குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒய்ஃபோட எக்ஸாம்பிள் இருந்து சொல்றேன். எல்லா இடத்துலயுமே அந்த லைஃப் லாங் லேர்னிங் வந்து நீங்க அந்த ஒரு நல்ல ஒரு சேயிங் நான் ஒரு இடத்துல படிச்சேன்.
அதாவது மூவ் ஆகுற வாட்டர்ல வந்து இந்த கொசு எல்லாம் ஸ்டே பண்ணாது. மூவ் ஆகுற வாட்டர் என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. அது மாதிரிதான் நம்மள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வளர்ந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். குட்டையாக இருக்கக்கூடாது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னீங்க. ஸோ அது ஆமாம், அது எந்த ஃபீல்டு இருந்தாலுமே உண்மை தான், நம்ம தேங்கிடக்கூடாது எங்கேயுமே அப்படிங்கிறது தான். அதுவும் நீங்கள் வந்து பயங்கரமாக ஓடிருக்கீங்க, அதுதான் சொன்னேன். நீங்களாம் ஓடல அருவி மாதிரி கொட்டியிருக்கீங்க. அண்டு வெரி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ராஜா ப்ரோ. அந்த தெளிவாக சொல்லியிருந்தீங்க, இது வந்து நான் ஐடிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இல்லை, என்னோட சிறு வயதுலேருந்தே எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை எனக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நினச்சி அந்த சேலஞ்செல்லாம் ஏற்றுக்கிட்டு பண்ணேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் அதான், சும்மா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி கிடையாது. இதில் இவ்வளோ சேலஞ்சஸும் இருக்குது, நம்ம சுற்றி நம்ம ஃபேமிலி இருக்காங்க, எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஃபினான்ஷியலாகவும் எவ்வளோ வந்து ஒரு பேர்டனாக இருந்தது, அதை எப்படிலாம் எதிர்கொண்டீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாருமே ரெடி அப்படின்னா அந்த ஒரு திடத்தோட வந்து கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். இல்லை அது ஜஸ்ட் லைக் ஒரு ஐடியா தான் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இமிகிரேஷன். என்ன சேலஞ்சஸ் இமிகிரேஷன்ல ஒரு விசால இருந்து இன்னொரு விசா போறப்போ அப்படின்னு. எனக்கு வந்து நான் L1ல வந்தேன் வரும்போது, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் ரேட் வந்து 8% தான், 92% ரிஜெக்ஷன் இருந்துச்சு அந்த டைம்ல, 2010 9-10 டைம்ல. சோ நான் வந்து சரி L1 H1 பண்ணிட்டு J1 ஸ்டூடெண்ட் விசா போகும்போது நான் வந்து ஓகே நம்மள இன்னைக்கு முடிச்சிருவாங்க, ஃபுல்லா கிரில்லிங் இருக்க போகுதுன்னு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப கோவிட்க்கு அப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் யாரும் ஷேர் பண்ணல, பேஸ்புக்ல எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது இது யூனிக் கேஸ் வேற, பெருசா ஒன்னும் அவைலபிளாவும் இல்ல சப்போர்ட்டுக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன். ஆனா பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டினுமே கேட்கல. அது நான் வந்து இது எதுக்காக இந்த பாயிண்ட சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து உங்க பொண்ணு US சிட்டிசனா அவ்வளவுதான் கேட்டாங்க. இல்லன்னு சொன்னா ஒரு விசா அப்ரூவ்டுட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து அவ்வளவுதானா, ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் இந்த மொழி படத்துல சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா வந்து அது ஒரு ஷாக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 212E ஒன்னு இருக்கு, ஹோம் ரெசிடென்சி ரெக்வயர்மெண்ட். J1 அப்ளை பண்ணும்போது அதை செக் பண்ணுவாங்க. அது இருந்ததுன்னா நீங்க 2 இயர்ஸ் இந்தியால இருந்துட்டு தான் இமிகிரேஷன் விசா அப்ளை பண்ணும். எனக்கு ஃபார் சம் ரீசன் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பட் J1 விசா எடுக்கும்போது அது வந்து அந்த ஹோம் ரெசிடென்சி ரெக்வயர்மெண்ட் போடுவாங்க. நம்ம வெய்வர் சப்மிட் பண்ணி அதை எடுக்கலாம். இந்த அனுபவத்துல இருந்து என்ன லெசன் சொல்றேன், இமிகிரேஷன் பிளான் பண்றது முக்கியம், அதோட ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா அன்னெசரியா ஒரு பயத்தோட போக தேவையில்ல. அப்புறம் ஒரு டேக் அவேஸ் மாதிரி குவிக்கா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா என்னோட ஜேர்னி மாதிரி இருக்குல்ல, சோ அவங்களுக்கு என்ன இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கெரியர் சேஞ்சுன்றது வந்து ஒரு ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்ல. நம்மளோட 20ஸ்ல நமக்கு ரெசனேட் ஆனது, நமக்கு கரெக்டா இருந்தது, 30ஸ்ல சரியா இல்லாம போகலாம், நம்மளோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலாம். அந்த ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வேலை பண்ண விஷயம் ஒரு கட்டத்துல வேலை செய்யாம இருக்கலாம், அது நார்மல் தான். அதனால நம்ம டிரான்சிஷன் பண்றது தப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்ம ஐடில கத்துக்கிட்ட விஷயம் கெரியர் சேஞ்ச் பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். என்னோட கேஸ்ல என்னோட PhD முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. மூணாவது விஷயம் என்னன்னா, டைம் ரியாலிட்டியை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. கெரியர் சேஞ்ச்ன்றது ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க, சில பேர் பெரிய டெசிஷன் சொல்லுவாங்க. ஆனா நான் என்னோட லேர்னிங்ல இருந்து அது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்லுவேன். கரியர் சேஞ்சுன்றது வந்து அந்த டைம் ரியாலிட்டி, அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. கொஞ்சம் இது பெரிய லைஃப் ஸ்டைல் டெசிஷன், அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், ஸ்லோ ப்ராசஸ். ஸோ வீட்டுல வந்து டீடைலா பிளஸ் அண்ட் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலி அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒய்ஃபோட சப்போர்ட், அம்மா அப்பாவோட சப்போர்ட் மேரேஜ் ஆகலைன்னா அந்த டைம்ல மேபி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டப்படும் போது எல்லாம் உன்னாலதான் சொல்ல வர்ற பேச்சுக்கள்லாம் ரொம்ப சாதாரணம். அதனால ப்ரிப்பேர் பண்றது, அவங்கள ப்ரிப்பேர் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நம்ம ஃபேமிலியும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி கேரியர் டிரான்சிஷன் பண்ணவங்ககிட்ட பேசி என்னென்ன பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனலா ஒண்ணு சொல்றேன், ரைட் பாத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம இப்ப இருக்கிற பாத் தான் ரைட் பாத். என்னை பொறுத்தளவுக்கு பியர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ். இது என்னோட ஜேர்னி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருக்கு. அதுல இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையில்லாததெல்லாம் விட்டுறலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து
ஒரு டயத்துல வந்து பிடிக்கல அப்படின்றப்ப வந்து அதை விட்டு நம்ம அடுத்ததுக்கு இப்போ மூவ் ஆகுறது தான் கரெக்டான டெசிஷன். பிடிக்காத இடத்துல இல்ல பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்புறதுனால எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல பிளானிங்கோட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நம்ம மூவ் பண்ணா இது வந்து ஈஸிலி பாசிபிள். ஸோ சூப்பர் ராஜா ப்ரோ, ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு மிக மிக நன்றி ராஜா ப்ரோ. தேங்க்யூ.